ஓம் நமோ நாராயணாய. திருமலா திருப்பதியினுடைய அப்டேட் மற்றும் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ், திருப்பதியினுடைய தரிசன நிலவரம், இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். திருமலையில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை ஃப்ரீ தரிசனத்தில் பக்தர்கள் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யக்கூடிய வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டெய்லியும் ஃப்ரீ தரிசன் டிக்கெட்ஸ், அதாவது டோக்கன்ஸ் வழங்குறாங்க. இந்த ஃப்ரீ தர்ஷன் டோக்கன்ஸ் ஸ்லாட் முறையில் கொடுக்கப்படுது. அதாவது நம்ம இந்த டோக்கன்ஸ் வாங்கும் போதே நமக்கு எத்தனை மணிக்கு தரிசனம் அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு அந்த டோக்கன்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதற்கு முன்னாடி திருமலை போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னா கட்டாயம் முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஒரு 3 மணிக்கு, அதிகாலை 3 மணிக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாட் டைம் ஒரு மதியம் 5 மணிக்கு, அதாவது தரிசன டைம் 5 மணிக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 4 மணிக்கு கேடிசி சர்க்கிளில் போய் வெயிட் பண்ணிங்கன்னா, அதாவது 1 ஹவர் முன்னாடி போய் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இங்கே அதற்கு முன்னாடி மதியம் 2 மணிக்கே போய் நீங்கள் தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் ஏடிசி சர்க்கிள் போனீங்க அப்படின்னா கட்டாயம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸில் உங்களுக்கு தரிசன டைம் மாலை 5 மணிக்கு அப்படிங்கிறதுனால 1 ஹவர் முன்னாடி தான் பக்தர்களை அனுமதிக்கிறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எங்கே கீழ் திருப்பதியில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பதி ரயில் நிலையம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு நிவாசம், மத்திய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிபெரி நடைபாதையின் அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீ பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த இடங்கள் எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ தர்ஷன் டோக்கன்ஸ் பக்தர்களினுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி, அதாவது உங்களினுடைய ஆதார் கார்டை வாங்கி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டைம் ஸ்லாட் மென்ஷன் பண்ணி தர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் 50வது படியில் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஆனது ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ரயில் நிலையம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸில் அதிகாலை 2 மணியிலிருந்தே கொடுக்கப்பட்டு வருது. இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம், புரட்டாசி மாதம், தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால பக்தர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அப்படிங்கிறது அதிகாலை 2 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாலுமே வெகு சீக்கிரமாகவே இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஆனது கொடுத்து முடிக்கப்பட்டது. இன்றைய தரிசன நிலவரம், அதாவது நேற்று அக்டோபர் மாதத்தினுடைய தரிசன நிலவரம், அக்டோபர் 1ஆம் தேதி 69,300 பக்தர்கள் சீனிவாச பெருமாளை தரிசனம் செஞ்சுருக்காங்க. டான்சியூஸ் கொடுத்த மொத்த பக்தர்கள் 21,884 பக்தர்கள். உண்டியல் காணிக்கையாக சேர்த்த மொத்த உண்டியல் காணிக்கை 4.23 கோடி. அப்ராக்சிமேட்டாக, அதாவது நேற்று தரிசனம் செய்வதற்கு, அக்டோபர் 1ஆம் தேதி அன்று தரிசனம் செய்வதற்கு 16 மணி நேரம் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. தர்ஷன் ஃபார் சர்வ தரிசனம், அதாவது இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாமையும் நம்ம தரிசனம் செய்ய முடியும். அந்த தரிசனத்தில் 12 மணி நேரம் வெயிட் பண்ணி பக்தர்கள் சீனிவாச பெருமாளை தரிசனம் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.